இன்றைக்கி சட்டுன்னு ஒரு டிஷ்ஷு செய்ய தேவையான பொருள் 1 கப்பு கடலை மாவு, 1½ கப்பு தயிர், பெரிய கப்பு அதனால் 1½ கப்பு தயிர், அப்புறம் சீரகம், ஓமம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓமம் 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், 2 மிளகாய் வத்தல். இந்த 1½ கப்பு தயிரை நம்ம மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். தயிர் நல்லா புளிச்சிருக்கணும். 1½ கப்பு தயிருக்கு 1 கப்பு இல்லைன்னா 1½ கப்பு தண்ணி ஊற்றுங்க. உங்களோட தேவை தண்ணியாக வேணும்னா 1½ கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி வேணும்னா 1 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதுமானது. இது கூடவே நமக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு, நம்ம அடிக்கிறோம்ல தயிர் அடித்து வச்சுக்கிறணும். அதுக்காக 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை போட்டு தேவையான அளவு உப்பும் இது கூடயே போட்டு நல்லா அடிச்சிடணும். மோர் மாதிரி கடைஞ்சிடணும். அதுக்கு தான் இதில் போட்டு நம்ம கடையிறோம். இது கூட தேவையான அளவு உப்பும் போட்டுடணும். போட்டு இப்போ நம்ம இதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு எடுத்து வச்சிடணும். இதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம அந்த 1 கப்பு கடலை மாவை ஒரு பேனில் கொட்டிக்கிடுவோம், ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடுவோம். 1 கப்பு கடலை மாவுக்கு ஒரு பிடிச்சப்படி நம்ம வெங்காயம் எடுத்து அறுத்து வச்சுருக்கோம். ஒரு முழு வெங்காயம் நல்லா பொடிசாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொடிசாக அறுத்து வச்சுக்கோங்க. அறுத்து இது கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஓமம் நல்லா நசுக்கி இப்படி போட்டோம்னாக்கா அந்த ஓமத்தோட ஸ்மெல் வரும். அதுக்காக ஓமம் போட்டிருக்கோம். 1/4 ஸ்பூன் உப்பு, அப்புறம் அந்த வெங்காயம் ஒரு பிடிச்சப்படி வெங்காயத்தை எடுத்து அப்படியே லைட்டாக கையிலே ஒரு மசிச்சு போட்டால் அந்த வெங்காயத்தோட வாசனை நல்லாயிருக்கும். இது கூடவே அந்த மிச்சம் இருக்கிற மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இது கூட போட்டு நல்லா தோசை மாவு போண்டா போடுவோம்ல அந்த பதத்துக்கு இதை கரைச்சி எடுக்கணும். தேவையான அளவான தண்ணி ஊற்றினா போதும். இது இப்போ தண்ணி ஊற்றி அப்படியே இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம எண்ணெய் சட்டியில் ஊற்றி எடுக்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அளவளவாக தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி பனியார சட்டியில் கூட ஊற்றி எடுத்துக்கிறலாம். அது எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது. இப்போ நம்ம சட்டுன்னு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். இந்த பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இப்படி இந்த ஸ்பூனில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானது. இதை இப்போ எண்ணெயில் போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். போண்டா மாதிரி சின்னதாக போடுங்க. இது ஷேப் இல்லாமல் வரும். உங்களுக்கு ஷேப்பாக வேணும்னா நீங்கள் பனியார சட்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்படி போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் சிவப்பாக ஆகிற வரைக்கும் ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. அளவான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது இப்படி பொரித்து எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட் அப்படியேவும் அந்த மோரோட டேஸ்ட் அப்படியே இதில் பிடிச்சிக்கிறோம். அதுதான் நல்லா பொரித்து எடுத்து வச்சு பூராத்தையும் நம்ம மாவை பூரா இப்படி பொரித்து எடுத்து வச்சுக்கிறோம். ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பனியார சட்டியிலையும் ஊற்றி எடுத்து வைக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சிட்ருக்கோம். நம்ம டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷு போட்டுட்ருக்கோம் வியூவர்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா கைவண்ணம் விளாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வியூவர்ஸ். இப்போ பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். தனித்தனியாகவும் பொரித்து எடுத்து வைக்கிற வடை மாதிரி இருக்காது, போண்டா மாதிரி வரும். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வியூவர்ஸ். இது ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இது நல்லாயிருக்கும். குழம்பு மசாலா ஐட்டங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வெயிலுக்கு ரொம்ப சாஃப்ட்டு ஃபுட்டாக எடுத்துக்கிற போது வெயிலை சமாளிச்சிடலாம். இந்த மாதிரி போண்டாவாக எடுத்துக்கிறலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வேறு ஒரு வடை சட்டியில் தாளித்து ஊற்றுறதுக்கு மாற்றிக்கிறணும். தேவையான அளவு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தக்கன மாவு அளவுகளையும் சீரகம் இந்த இதுகளோட அளவுகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு வடை சட்டி வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயவும் தாளிக்கணும். சட்டுன்னு செஞ்சுட்டு வந்துடலாம் வியூவர்ஸ். டக்குன்னு போனோன்னு டக்குன்னு முடிச்சிடலாம், டக்குன்னு சாப்பிட்றலாம். அதுக்கு தான் இதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் அளவான எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற சீரகம், ஓமம், மிளகாய் வத்தல். இது சீரகம் 2 மிளகாய் வத்தலை கிள்ளி வச்சுருக்கோம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குது, அது ஒன்றும் பரவாயில்ல. ஓமம், சீரகம் இது 3 மட்டும்தான் தாளிக்கிறோம். கருவேப்பிலை போடலை. ஏன் கருவேப்பிலை போடலை அப்படின்னா இதில் அரைச்சி வச்சுருக்கிற வாசம் மாதிரி கருவேப்பிலை டேஸ்ட்டு வந்துடும். அதுக்காக இது மட்டும் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்டு இது பொரியணும். லைட்டாக பொரிஞ்சால் போதுமானது. லைட்டாக அந்த சூடலே பொரிஞ்சோடனையும் நம்ம அரைச்சி அடித்து வச்சுருப்போம்ல மோர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு போட்டு அடித்து வச்சுருக்கிற மோரை தூக்கி ஊற்றி அப்படியே ஒரு கொதி வரணும். ரசம் நம்ம வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு கொதி வரவும் இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், இது டிஷ்ஷே அவ்வளோதான் வியூவர்ஸ். இது கொதிக்கிற நேரம் தான். இங்கே பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற நேரத்தில் அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி விட்டோம்னா அந்த முறை கட்டி இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு பதம். இந்த பதம் போதுமானது. இதுக்கு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது கூடயே நம்ம அந்த கிண்ணத்தில் இந்த முறை கட்டினதை நிப்பாட்டிட்டு கிண்ணத்தில் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அந்த பொரிச்சு வச்சுருக்கிற போண்டாவை அப்படியே இது கூட போட்டு ஊற வச்சும் சாப்பிடலாம், சூடாகவும் பரிமாறி சாப்பிடலாம். நம்ம புளிச்ச தயிர் தான் எடுத்து இந்த டிஷ்ஷுக்கு பயன்படுத்துகிறோம், அதனால இது நல்லாயிருக்கும். மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருக்கிறனால போண்டா உதிராது, சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் வியூவர்ஸ். தேங்க்யூ.